ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோட தான் வந்திருக்கேன். அது என்ன டீட்டெயில், எந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட், என்ன ஒரு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே அப்படி உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக கிடைக்கும். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்ஆர்பி, தட் மீன்ஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட இருந்து வந்திருக்கு. அது எங்கே நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்ஆர்பி சென்னையில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனே இதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் டேட் வந்து 12/4/2025, க்ளோசிங் டேட் வந்து 11/5/2025. நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 1/2025. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபுல்லாக நான் இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்ன டீட்டெயில் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாக இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, க்ளோசிங் டேட் எப்போ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்போ அப்ளிகேஷன் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு லெவல் 2 வந்து இனிஷியல் பே வந்து 19,900. மெடிக்கல் ஸ்டாண்ட் A1 வந்து உங்களுக்கு டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 9,970. டோட்டல் வேகன்சி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 வேகன்சிஸ் இருக்குது இந்த வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில். இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுங்க. இதில் என்ன ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, subject to the candidate satisfying all the prescribed eligibility conditions அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் who are presently debarred for யாராச்சும் ஆர்ஆர்பியில் இல்லை ஆர்சிசியில் வந்து டிபார் பண்ணியிருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து த பேராமீட்டர் குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு பேஸ் பண்ணி இருக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் விசிஷன் 6.6 to 6 வித்தவுட் கிளாஸஸ் வித் ஃபார்ஜிங் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியர் விஷன் வந்து 0.6 வித்தவுட் கிளாஸஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலர் விஷன் வந்து பைனோகுலர் விஷன், ஃபீல்ட் ஆஃப் விஷன், இது நைட் விஷன், இது எல்லாமே செக் பண்ணணும் அப்படிங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேஷனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சிட்டிசன் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான், இது எல்லாமே வந்து அவங்க பார்த்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 to 30 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தர் கேட்டகரிக்கும் எவ்வளோ எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரிக்கு 5, இந்த கேட்டகரிக்கு 3, இந்த கேட்டகரிக்கு 3, அந்த மாதிரி வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஏஜ் குரூப் எப்படி இருக்கும் இதுலேயும் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இது வரைக்கும் எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கணும், எந்த டேட் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் மஸ்ட் ஆல்ரெடி ஹேவ் ஏ ப்ரிஸ்கிரைப்ட் எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி ஆஸ் அண்ட் தி லாஸ்ட் டேட். நீங்கள் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம் ஃபீ வந்து உங்களுக்கு டோட்டலாக ₹500 ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவுட் ஆஃப் திஸ் ஃபீ ₹500 and amount of 400 shall be refunded duly deducting bank charges on appearing first stage of CBT அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த 400 ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு யாராக இருக்கலாம், SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து டோட்டலாக வந்து 250 எக்ஸாம் ஃபீ அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான், UPI இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெர்டிக்கல் ரிசர்வேஷன், அது ரிசர்வேஷன் டீட்டெயில் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு எப்படி, இது எல்லாமே அது சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாவே, த கேண்டிடேட் கேன் அப்ளை டு ஒன்லி ஒன் ஆர்ஆர்பி அட் ஒன்லி ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹேஸ் டு பி சப்மிட்டட் த்ரூ எனி ஒன் ஆஃப் தி அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டீட்டெயில் அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்கிறாங்க. அதே மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா, CBT 1, செகண்ட் ஸ்டேஜும் CBT 2, அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். டோட்டலாக உங்களுக்கு வந்து 1 2 3 4 5
ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ப்ராசஸ் எடுக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி will only be a screening examination candidates eligible candidate for CB2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CB1 எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 60 minutes, நம்பர் ஆஃப் கொஷின் 75, மேக்ஸிமம் மார்க்ஸ் 75 at 1 per mark question. There shall be negative marking 1/3 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலேஷன் மார்க் will be கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்கணும், 30% இருக்கணும், 40% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இதில் என்னென்ன இது இருக்கும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ் ஆர் லைக்லி கவர் டாபிக்ஸ். என்னென்ன டாபிக்ஸ்னால் மேத்தமெட்டிக்ஸில் இது எல்லாமே கவர் பண்ணுறாங்க. மென்டல் எபிலிட்டி, அனாலஜிக், ஆல்பபெட்டிக், நம்பர் சீரிஸ், டயக்ராம், வென் டயக்ராம். ஜென்ரல் சயின்ஸில் வந்து த சிலபஸ் அண்டர் ஷெல் கவர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்சஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டி, இது எல்லாமே வந்து CBT1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT1. அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆஃப் 2 parts, பார்ட் A அண்ட் பார்ட் B டீடைல் பிலோ. டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes, டோட்டல் கொஷின் 175. பார்ட் A வந்து 90 minutes 100 marks, பார்ட் B வந்து 60 minutes 75 questions. there will be no negative mark அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்னா மேத்தமெட்டிக்ஸ், அதே உங்களுக்கு பார்ட்டியில் மேத்தமெட்டிக்ஸில் வந்து இது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரீசனிங் வந்து உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் ரீசனிங், அது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்த சிலபஸ் வந்து பார்ட் B அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்டடீஸ் ப்ளீஸ் செக். இதில் வந்து அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் சப்ஜெக்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட், ட்ரேட், சப்ஜெக்ட் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் பார்ட் B. நாம் வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதில் வந்து இது எல்லாமே வந்து ட்ரேட். இதில் வந்து நாம் எது வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் பிக்கு நமக்கு என்ன கொஷின் வேணும்னு நம்ம இந்த மெயின் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம படிக்கணும். அதேமாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட், இது 3வது ப்ராசஸ். இது எப்படி கேண்டிடேட் ஈக்குவல் டு 8 times ஆஃப் நம்பர் ஆஃப் ALP வேகன்சிஸ் ஃபார் ஈச் நோட்டிஃபைட் கம்யூனிட்டி கேட்டகரி விசாட். இதில் வந்து சார்ட்லேட் கேண்டிடேட் ஷுட் ப்ரொடியூஸ் த விஷன் சர்டிஃபிகேட் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட் டூரிங் த CBAT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2 இதுலேயும் பாஸ் ஆகிட்டு CBT1 CBT2 பாஸ் ஆனதுக்கப்புறமும் CBATயில் போகும்போது நீங்கள் விஷன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதேமாரி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து வெர்டிகல்ஸ், டிராஃபிக் அண்ட் சைக்காலஜி கேண்டிடேட் கம்ஸ். இதில் வந்து போய் நம்ம வந்து கேண்டிடேட் இந்த நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து CBATக்கான சிலபஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் செக்யூர் மினிமம் T-score of 42 marks in each test battery separately to qualify in the CBAT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் இன் பார்ட் A ஆஃப் CBT2 குவாலிஃபையிங் இன் பார்ட் B ஆஃப் CBT2 அண்ட் ஸ்க்ரீன் இன் CBAT கேண்டிடேட்ஸ் ஈக்குவல் தி நம்பர் ஆஃப் வேகன்சி வில் பி ஷார்ட்லிஸ்ட். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெரிட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் பார்ட் A ஆஃப் CBT2ல பார்ட் Aக்கும் நீங்கள் பார்ட் Bயில் குவாலிஃபை ஆகிருந்தோம். அதே மாதிரி பார்ட் பியில் வந்து CBT2 செக்ஷன் ஸ்கோர் பண்ணியிருந்து நீங்கள் CBATயில் வந்து நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இருந்தீங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த இதுக்கு இருக்கும் அந்தந்த இதில் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போ சென்னைனா RRB சென்னை இருக்கும். அதேமாதிரி RRB டோட்டலாக இதில் இருக்க பாருங்கள். அகமதாபாத், அஜ்மீர், போபால், புவனேஸ்வர், சண்டிகர், சென்னை, குவைகாட், ஜம்மு காஷ்மீர், கொல்கத்தா, மால்டா, பாட்னா, இது எல்லாமே இதில் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் உங்களுக்கு இதில் போனீங்கன்னாவே எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ரிசர்வேஷன் கேட்டகரி இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் என்ன மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் SSLC ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹிந்தி ட்ரேடு ஃபில்டர். இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஆர்எல் மெட்ரிகுலேஷன் SSLC பல்ஸ் ஸ்கோர் அப்ரண்டிஷிப் இன் தி ட்ரேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
டோட்டல் ஜோனுக்கும் எத்தனை டோட்டல் வேகன்சிஸ் இருக்கும் டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டோட்டலாக இதில் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் வேகன்சி வந்தீங்க 9,970. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அகமதாபாத்துக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாவே இதில் தெரிஞ்சிடும். ஜோன் வந்து அன்ரிசர்வ்டு 223, இந்த கேட்டகரி 74, 37 ஓபிசி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி அஜ்மீர், போபால், புவனேஸ்வர். சென்னையில் பார்த்தீங்கன்னாவே சவுத் ரீஜன், நாம் வந்து சவுத் ரீஜன் அப்படிங்கிறதுனால இது வந்து வெஸ்ட் ரீஜியன், இது சவுத் ரீஜியன் நம்ம சென்னை. இதில் வந்து நமக்கு அன்ரிசர்வ்டு 150, எஸ்சிக்கு 56, எஸ்டிக்கு 37, ஓபிசி 73, இடபிள்யூஎஸ் வந்து 41, டோட்டலாக 362 சென்னை சவுத் ரீஜியனில் வந்து போட போகிறாங்க. உங்களுக்கு டோட்டலாக வந்து நமக்கு வந்து 9,970 இருக்குது. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் திருவனந்தபுரத்தில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர ஒன்றும் பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு குவாலிஃபிகேஷனில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுலேயே நம்மளோட ஆர்ஆர்பி சென்னையில் போனீங்கன்னாவே நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு இந்த லிங்க்கும், நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கும் நமக்கு இருக்குது. நம்ம இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம போனாலுமே நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் வரும். நம்ம அதில் வந்து நம்மளோட டீட்டெயில் கொடுத்து மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் இதெல்லாம் கொடுத்து நம்ம இமெயில் ஐடி கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது தவிர உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுலையோ இல்லை எக்ஸாம் டீட்டெயிலையோ ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து அதில் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.